சரி பிள்ளைங்களா, நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறதுக்கான டைம் வந்துருக்கு. சரியா? இப்போ நேத்தி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? நேத்தி பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா டூ வைல் லூப் மட்டும் பார்த்துருந்தோம். சரியா? போன வாரத்துல என்ன பார்த்தோம்? கண்டிஷன்ஸ் பார்த்தோம். கண்டிஷன்ஸ்ல இஃப், ஸ்விட்ச், டெர்னரி. அதுக்கப்புறமா லூப்ஸ்ல வந்து ஃபார், ஃபார் இன், வைல், டூ வைல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 4 லூப் இருக்கிறதா பார்த்தோம். 3 கண்டிஷன் இருக்கிறதா பார்த்தோம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் நேத்தி நம்ம அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம். ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்கு பேர் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் என்ன கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோடு. ஒரு நாம ரிப்பீட்டடா செய்யக்கூடிய வேலைகளை ஒரு பேர் கொடுத்து அதை நம்ம தனியா செட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்குமெண்ட்னு சொல்லிட்டு இன்புட் கொடுப்போம். அதே மாதிரி அது ப்ராசஸ் பண்ணி முடிச்ச உடனே நம்மளுக்கு ரிசல்ட்டை அனுப்பி வைக்கும். சரியா? ஓகே. ஃபங்க்ஷன்ல வந்து 3 காம்பனன்ட் இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஜெனரலி ஃபங்க்ஷன்ஸ் ஹேவ் 3 காம்பனன்ட்ஸ். என்னென்ன காம்பனன்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஃபங்க்ஷன்ற கீவேர்டு இருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன் இருந்தா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு கீவேர்ட்ல ஆரம்பிக்கணும். அப்படின்னா ஃபங்க்ஷன் கெட் ஏஜ், ஃபங்க்ஷன் கெட் மெசேஜ், ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ரூட் அப்படி சொல்லிட்டு நாம என்ன கேட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் கீவேர்டை பயன்படுத்தணும். அடுத்து என்ன பாத்தீங்கன்னாக்கா, ஃபங்க்ஷனுக்கு அடுத்தபடியா அந்த ஃபங்க்ஷனுடைய பேர் வேணும். நேம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃபாலோயிங் த ஃபங்க்ஷன் கீவேர்டு. இந்த ஃபங்க்ஷன்ற கீவேர்டு வந்த உடனே அதுக்கு அடுத்தபடியா என்ன வரணும்னாக்கா அந்த ஃபங்க்ஷனுடைய பேர் வரணும். நீங்க இப்ப கெட் ஏஜ்னு சொல்றோம், இல்ல கெட் மெசேஜ்னு சொல்றோம், இல்ல ஏதாவது ஒரு வேலை செய்யறோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அந்த ஃபங்க்ஷன் கீவேர்டு வந்து அந்த இடத்துல வந்தாகணும், ஃபங்க்ஷனோட பேர். ஓகேப்பா? இந்த அந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்த உடனே அடுத்து என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததான் தேவையானது ஒரு பிராக்கெட் ஓபன் ஆகணும், பிராக்கெட் க்ளோஸ் ஆகணும். சரியா? ஒரு பிராக்கெட் ஓபன், ஒரு பிராக்கெட் க்ளோஸ். இதுதான் வந்து அதுக்கு அடுத்தபடி தேவை இருக்கிறது. ரைட்டா? இந்த பிராக்கெட்ஸ்க்குள்ளால ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் அதுக்குள்ளால இன்புட் தரணும். சரி பிள்ளைங்களா, இப்போ வந்து நேம், அதாவது ஃபங்க்ஷன் நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன இருக்கும்னு சொன்னோம், ஃபங்க்ஷன் கீவேர்டு இருக்கும், அதுக்கு அடுத்து பேர் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு பேர் ஆஃப் பிராக்கெட்ஸ் இருக்கும், ஒரு பிராக்கெட் ஓபன், ஒரு பிராக்கெட் க்ளோஸ். இதுக்குள்ளால இது எம்டியா ஒரு பிராக்கெட் ஓபன் ஆகி பிராக்கெட் க்ளோஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அதுக்குள்ளால சில ஆர்குமெண்ட்ஸ், இதுல என்ன இருக்கலாம், சில வேரியபிள்ஸ் நம்ம இன்புட்டா அனுப்பலாம். அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு பேர் சொல்றோம். சரி, இதுக்கு அடுத்தபடியா பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் enclosed in a pair of curly braces. அதாவது வந்து இந்த ஃபங்க்ஷன் கீவேர்டுக்கு அப்புறமா நாம கொடுக்குற அந்த பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸுக்கு முடிஞ்ச உடனே ஒரு கர்லி பிரேஸ் ஓபன் ஆகும், கர்லி பிரேஸ் க்ளோஸ் ஆகும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் நம்முடைய ஃபங்க்ஷனுடைய வேலை செய்யற போர்ஷன் இருக்குது. சரியா? இது இல்லாம இந்த இந்த கர்லி பிரேஸ் முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் கீவேர்டு இருக்கும். இந்த ரிட்டர்ன்றது என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ல இருந்து வாங்கக்கூடிய அவுட்புட், இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை நம்ம வந்து ரிட்டர்ன் அப்படின்றது வழியா வாங்கிக்கிறோம். சரி பிள்ளைங்களா, இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அப்போ ஃபங்க்ஷனுடைய பொதுவான டெஃபினேஷன் நம்ம என்ன சொல்றோம்? ஃபங்க்ஷனுக்கு பொதுவான டெஃபினேஷன் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அதாவது வந்து ஒரு நேம்டு பிளாக் ஆஃப் கோட் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் கீவேர்டு இருக்கும். சரி, அதுக்கு அடுத்து பேர் இருக்கும், அப்புறம் ஒரு பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ், அதுக்கு நடுவில் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் கர்லி பிரேஸ் ஓபன் ஆகும், கர்லி பிரேஸ் க்ளோஸ் ஆகும். இதுதான் வந்து ஃபங்க்ஷனுடைய பொதுவான ஐடென்டிட்டி. ரைட்டா? இதுக்கு அடுத்தபடியா செகண்ட் பாயிண்ட் பாருங்க பிள்ளைங்களா. இன் ஜெனரல் நேம்டு பிளாக் ஆஃப் கோட் இஸ் கால்ட் ஃபங்க்ஷன் விச் மே பி இன்வோக்ட் யூசிங் த கிவன் நேம். அதாவது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டோம்னா அதை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ஒரு போர்ஷன் ஆஃப் கோடுக்கு ஒரு பேர் நம்ம அசைன் பண்ணிட்டா அதுக்கு பேரு ஃபங்க்ஷன் சொல்றோம். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க, a variable declared inside the function dies within that function. இது ஒரு முக்கியமான விஷயம். என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளால வேரியபிள் டிக்ளேர் பண்றோம் XYZன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருந்து நம்மால ஆக்சஸ் பண்ண முடியாது. எங்க பிறக்குதோ அங்கேயே செத்துடும். இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட. இப்ப நீங்க இந்தியால பிறக்குறீங்கன்னா, ஆனா நாம வந்து வேற நாட்டோடைய சிட்டிசனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்டுல போய் யூஎஸ்ல போயிட்டு யூஎஸ்லயே கிரீன் கார்டு வாங்கி யூஎஸ்லயே இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த இது வந்து ஃபங்க்ஷன்ல கிடையாது. நீ எந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளால டிக்ளேர் பண்றியோ அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது எல்லா வேரியபிளும் செத்து போயிடும், அதுக்கு மேல இருக்காது. அதுதான். சரியா? சரி பிள்ளைங்களா, இதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்க. ஃபங்க்ஷன் மே ஆக்சஸ் வேரியபிள்ஸ் டிக்ளேர்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் ஆர் வித் குளோபல் ஸ்கோப் அவுட்சைட் த ஃபங்க்ஷன்.
அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் எது இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஃபங்க்ஷனுக்கு உட்பட்டு அதுக்குள்ளார நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ். ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷனுக்கு வெளியில நாம டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய குளோபல் வேரியபிள்ஸ். ஃபங்க்ஷனுக்கு உள்ள வெளியில ரெண்டு இடத்துலயும் டிக்ளேர் பண்ணலாம். உள்ள டிக்ளேர் பண்ணா லோக்கல் வேரியபிள், வெளியில டிக்ளேர் பண்ணா குளோபல் வேரியபிள். ரைட்டா? இது நம்ம எப்படி சொல்ல முடியும்னா, இப்போ வந்து ஒரு அது என்ன சொல்றது, ஃபங்க்ஷனுக்கு உள்ளால டிக்ளேர் பண்ணது நம்ம லோக்கல்னு சொல்றோம். இப்ப நம்ம ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்க, சாதாரணமா இப்ப ஊர்ல யாராச்சும் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, ஒரு இந்த கவுன்சிலர் அது மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் லோக்கல் பாலிட்டிஷியன் சொல்றோம். அதே வந்து ஒரு எம்பியா இருக்கிறாங்க, பெரிய லெவல்ல இருக்கிறாங்க, எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம், பெரிய லெவல் பாலிட்டிஷியன் சொல்றோம். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளால மட்டும் அடங்கி இருந்ததுன்னா அது வந்து லோக்கல் வேரியபிள். ரைட்டா? ஏன்னா அந்த லோக்கல் அந்த ஃபங்க்ஷனை தவிர்த்து வேற எங்கேயும் அதை பயன்படுத்த முடியாது. ஆனா அதே அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியிலயும் ஸ்கோப் இருக்கிற மாதிரி குளோபல் லெவல்ல, அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியிலயும் அதனோட வேலிடிட்டி இருந்ததுன்னா அதுக்கு பேரு குளோபல் வேரியபிள். சரி பிள்ளைங்களா? அப்ப குளோபல் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்கு உள்ளால ஆக்சஸ் பண்ண முடியுமானா முடியும். குளோபல் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்கு உள்ள வெளியில எங்க வேணும்னா ஆக்சஸ் பண்ணலாம். சரியா? பெரிய பார்ட்டிஷனா இருக்காருனாக்கா அவரை ஒரு லோக்கல் ஏரியால இருக்கிறவங்களும் போய் பார்க்கலாம், பெரிய ஆளுங்களும் பார்க்கலாம், அந்த மாதிரி. ஆனா லோக்கல் வேரியபிள்னு இருக்குதுன்னா அது வந்து ஃபங்க்ஷனுக்கு உள்ளால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வெளியில போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி பிள்ளைங்களா? இப்ப ஃபங்க்ஷனை பத்தி நம்ம இந்த இதுல என்ன தெரிஞ்சுன்னு இருக்கிறோம் அப்படின்றத சின்னதா சம்மரைஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன்றது ஒன்றும் கிடையாது. ஃபங்க்ஷன்ற கீவேர்ட்ல ஸ்டார்ட் ஆகும். ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஃபங்க்ஷன்றது வந்து ஒரு பேரோட இருக்கும். ஃபங்க்ஷன்ற கீவேர்ட்ல ஸ்டார்ட் ஆகும். பிராக்கெட் ஓப்பன், பிராக்கெட் க்ளோஸ்க்கு நடுவில் ஆர்குமெண்ட் நம்ம தேவைன்னா கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் ஆகும். சரியா? ஃபங்க்ஷன் கீவேர்ட், ஒரு ஃபங்க்ஷன் நேம், ஒரு பிராக்கெட் ஓப்பன், ஒரு பிராக்கெட் க்ளோஸ், அதுக்கு நடுவில் வேரியபிள்ஸ், ஆர்குமெண்ட்னு அதை சொல்றோம். ரைட்டா? அதுக்கப்புறமா என்னது, கர்லி பிரேஸ். இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளுடைய என்னது, ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன். சரியா? இவ்வளோ பெருசா நம்ம சொல்றோம். இதை பார்க்கும்போது ஈஸி, நம்ம ஏற்கனவே இதை பயன்படுத்தி இருக்கிறோம் இது. ஆனா நீங்க இப்ப தனித்தனியா இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம் மாதிரி தெரியலாம். அடுத்து வந்து இதனோட எக்ஸாம்பிள் இருக்குது, அதை பார்த்தோம்னா ஈஸியா இன்னும் கொஞ்சம் புரியும். இல்ல பாருங்க, இங்க வந்து இந்த இடத்துல 3 ஃபங்க்ஷன் இருக்கிறதா சொல்றாங்க. சரியா? என்னன்னா பார்க்கலாம், என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது இங்க பாரு, HTML/HTML-க்கு நடுவுல 3 ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றதா சொல்றாங்க. இங்க HTML இருக்குது, கீழே லாஸ்ட்ல /HTML இருக்கணும். இந்த ஸ்லைட்ல இருங்க, நான் முதல்ல இது ஸ்கிரீன்ஷாட் போட்டுறேன். ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுவோம். சரி பிள்ளைங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அதாவது HTML/HTML கீழே எங்கேயோ இருக்குது. ரைட்டா? இங்க ஃபங்க்ஷன்ல என்ன பண்றாங்க பாருங்க, டைட்டில்/டைட்டில், ஹெட்டுக்குள்ளால டைட்டில் கொடுக்குறாரு, /டைட்டில் கொடுக்குறாரு. அனோட்டேட் இல்ல ஹெட் அப்புறம் டைட்டிலுக்குள்ளால டெஸ்ட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு /டைட்டில் கொடுத்துறாரு. ரைட்டா? ஃபங்க்ஷன் வித்அவுட் ஆர்குமெண்ட். இங்க பாருங்க, ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு /ஸ்கிரிப்டுக்கு நடுவுல இங்க எல்லாம் ஹெட்டுக்குள்ளேயே இருக்குது. நான் இந்த சோர்ஸ் கோட் ஃபுல்லத்தையும் உங்களுக்கு டெலிகிராம்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். சரி, இதுல கொஞ்சம் கீழே கொஞ்சம் போர்ஷன் வந்து மறைஞ்சு போயிருக்குது, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதே நான் உங்களுக்கு தரேன். சரியா? இதுல ஃபங்க்ஷன் வித்அவுட் ஆர்குமெண்ட், ஓகேவா, வித்அவுட் ரிட்டர்ன் வேல்யூ, இதுல ஃபங்க்ஷன் ஆட்னு சொல்றாங்க. இந்த ஃபங்க்ஷன் ஆட்ன்றது என்ன பண்ணுது பாருங்க, வேர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் prompt enter x ன்னு கேக்குது, y equals prompt enter y ன்னு கேக்குது. என்ன பண்ணும், x என்டர் பண்ணு, y என்டர் பண்ணு, நம்ம கிட்ட ஒரு டயலாக் டிஸ்ப்ளே பண்ணி வாங்கிக்கும். வாங்கிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி z வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருதா இங்கே சொல்றாங்க. அதுல இங்க கமா வச்சிருக்கிறதுனால இது கண்டினியூ ஆகுது. z equals நம்பர் x நம்பர் y. அப்ப x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ நம்பரா மாத்திட்டு அதை டிஸ்ப்ளே பண்ணுது. அலர்ட் x, அப்புறம் சிம்பிள்ல பிளஸ் டபுள் கோட்ஸ் குள்ளால, அப்ப பிளஸ்ன்ற சிம்பிளே வந்துரும், ஈக்குவல்ஸ்ன்றது சிம்பிள் வெளியில வரும், z இதனோட ரிசல்ட் என்ன ஆட் பண்ணது வரும் அப்படின்றது இங்க போடுறாங்க. இப்ப ஆட் 1 என்ன பண்ணுது, எந்த ஆர்குமெண்ட்டும் வாங்கல, எந்த ரிட்டர்ன் வேல்யூவும் கொடுக்கல. ஓகேவா? ஆனா இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்புட் வேல்யூ வாங்குது. add 2 பாருங்க, ஃபங்க்ஷன் add 2. இவங்க சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறது ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது, ஒரு பேர் கொடுத்திருக்காங்க, பிராக்கெட் இருக்குது, பிராக்கெட் க்ளோஸ் ஆகுது, அதுக்கு நடுவுல ஆர்குமெண்ட்ஸ் XYZ ன்னு 3 அனுப்புறாங்க.
சரியா? XY Z தேவையில்லை, இவங்க வந்து Zன்னு ஒண்ணு தப்பா குடிச்சிட்டாங்க. XY மட்டும் இருந்தாலே போதுமானது. சரியா? ஏன்னா உள்ளால ஒரு Z டிக்ளேர் பண்றாரு பாருங்க. வேர் Z ஈக்குவல்ஸ் நம்பர் X நம்பர் Y. ஓகேவா? திரும்ப அலர்ட் X பிளஸ் Y ஈக்குவல்ஸ் Zன்னு சொல்றாரு. இது ரெண்டையும் ஆட் பண்ண ரிசல்ட்டை Zல டிஸ்ப்ளே பண்ணிடுறாரு. இது ஒண்ணு. இப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்திருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன்ல ஆர்குமெண்ட்டும் கிடையாது, பிளாங்க் இந்த இடத்துல. சரியா? அதே மாதிரி இந்த இடத்துக்கு என்னது ரிட்டர்ன் வேல்யூவும் கிடையாது. அடுத்தபடியா செகண்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் இருக்குது, நோ ரிட்டர்ன் வேல்யூ. தேர்ட் ஃபங்க்ஷன் பாருங்க, add 3. இது வந்து ஆர்குமெண்ட்டும் இருக்குது, அதே சமயத்துல ரிட்டர்ன் வேல்யூவும் இருக்குது. ஆர்குமெண்ட்டும் உண்டு, ரிட்டர்ன் வேல்யூ உண்டு. எப்படி இதை ஹேண்டில் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோ ஒரு செகண்ட் இருங்க, ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இது எப்படி பாத்தீங்கன்னா, இதுக்கு இன்புட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்லிட்டு add 3 கொடுத்துட்டு இது பாரு add 3 கொடுக்குறாரு x, y. இந்த x, y நம்பரா மாத்தி நம்பர் ஆஃப் எக்ஸ் நம்பர் y அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுறோம். இங்க பிளஸ் பண்றோம், ஆட் பண்ணிட்டு வேர் z ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லி zல ரிசல்ட் வச்சிட்டோம். ரிட்டர்ன் z இங்க நாமே டிஸ்ப்ளே பண்ணல, இது என்ன ஆகுது அப்படியே ரிட்டர்னா கொடுத்துடுறோம். இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதுக்கு கீழே இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி இன்வோக் ஆகுது அப்படின்றது இங்க இதுக்கு கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு இது முதல்ல இந்த ஸ்லைடை கிளியர் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். சாரி இருங்க, கிளியர் ஆல் கொடுத்துட்றேன். இதுல இருக்கிறத நான் இப்ப டெலிகிராம்ல போஸ்ட் பண்றேன், நீங்க அங்க பாத்துக்கோங்க மீதி இருக்கிறது. இருங்க, செலக்ட் ஆல், கண்ட்ரோல் சி. இப்ப நான் என்ன பண்றேன், விண்டோஸ் ஆர் நோட் பேட் பேஸ்ட். ஐயோ இதுலயும் ஸ்கிரிப்ட் வரைக்கும் தான் வருதா? சரி பிள்ளைங்களா, நான் என்ன பண்றேன், இதுல ஹெட் முடிக்கணும். ஆக்சுவலா நான் உங்களுக்கு இதுல வர வேண்டியது நான் இப்ப என்ன பண்றேன், ஸ்கிரீனை ஃபுல்லும் ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணிட்டு ஒரு செகண்ட் இருங்க, இந்த பிளாக் மட்டும் இல்லாம ஃபுல் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பிள்ளைங்களா. ஒரே ஒரு செகண்ட் இருங்க. நியூ ஷேர் ஃபுல் ஸ்கிரீன். இதுல பாத்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் எடிட் பண்றேன். எடிட் பண்றது எப்படி பண்றதை மட்டும் பாத்துக்கோங்க. இது வந்து மிஸ்டேக்கா இருக்குது, இதுல வந்து இது இப்படியே ரன் ஆகாது, இதுல கொஞ்சம் போர்ஷன் மறைஞ்சு போயிருக்குது. ஓகேப்பா? ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் ஆர்குமெண்ட் தி ஃபாலோயிங் இங்க பாருங்க. இதுல வந்து இது ஓகே. ஆட் இந்த இடத்துல எஃப்க்கு பதிலா கர்லி பிரேஸ் ஓபன் வரும். அப்புறம் இந்த இன்னொரு எஃப்க்கு பதிலா ஜிக்கு பதிலா கர்லி பிரேஸ் க்ளோஸ் வரும். இந்த இடத்துல எஃப்க்கு பதிலா கர்லி பிரேஸ் ஓபன். அதுக்கப்புறம் கீழே பாருங்க, இந்த இடத்துலயும் எஃப்க்கு பதிலா கர்லி பிரேஸ் ஓபன். இப்ப இந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்ச உடனே ஸ்லாஷ் ஹெட் முடியணும், ஹெட் வந்து முடியணும். இதுக்கு அடுத்த டேக் பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் ஹெட்னு தர போறேன், ஸ்லாஷ் ஹெட். அதுக்கப்புறமா பாடி கொடுத்துட்டு இதுக்கு வந்து இதுக்கு ஸ்லாஷ் பாடி இங்கேயே ஓபன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறமா மீதி பார்த்துக்கலாம். இங்க ஸ்லாஷ் ஹெட் ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல். இது ரெண்டுக்கும் நடுவில் நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆட் ஒன் அப்படின்ற ஃபங்க்ஷனை வெறுமையே கால் பண்ணலாம், ஏன்னா இதுக்கு எதுவுமே தேவையில்லை. நான் என்ன பண்றேன், இன்புட் இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் பட்டன், டைப் ஈக்குவல்ஸ் button, value equals no argument no return. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, no argument no return இருக்குது இல்லையா, அது on click equals add one, on click equals add one அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க br கொடுக்குறேன், br ஸ்லாஷ் கொடுக்குறேன், br ஸ்லாஷ். ஓகேவா? கொஞ்சோண்டு இது தப்பா இருக்குது, இது நான் இங்க எடுத்துட்டு br ஸ்லாஷ்னு சொல்லிடுறேன். ரைட்டா? இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு பட்டன், இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் பட்டன், வேல்யூ ஈக்குவல்ஸ் நோ ஆர்குமெண்ட் கிடையாது, நோ ஆர்குமெண்ட் நோ ஆர்குமெண்ட் இல்ல, வித் ஆர்குமெண்ட் நோ ரிட்டர்ன். செகண்ட் வந்து வித் ஆர்குமெண்ட் நோ ரிட்டர்ன். சரியா? இது வந்து add 2 ஓடுது. add 2ல இந்த z தேவையில்லை, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து add 2 சொல்றேன், சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், 10,7ன்னு சொல்றேன். நமக்கு 17 ரிசல்ட் நமக்கு வந்தாகணும். இது நம்ம கால் பண்ணும்போது நமக்கு வர வேண்டிய ரிசல்ட் வந்து 17. சரியா? இது கொஞ்சோண்டு நகர்த்திடுறேன். ஓகேவா? பெரிய போராட்டம். ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியா add 3
ஆட் டூ மாதிரி ஆட் த்ரீ நான் கால் பண்ண போறேன். அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை நான் அலர்ட் வழியா தான் தரணும். இங்க ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ் வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் சொல்லிட்டு ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ் இதுல நான் என்ன பண்ண போறேன், ஆன் கிளிக் இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடுறேன், ஆட் த்ரீ கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆனா இதை வந்து நான் அப்படியே டிஸ்பிளே பண்ண முடியாது, அலர்ட் வழியா தான் டிஸ்பிளே பண்ண முடியும். சரியா? ஏன் இந்த மாதிரின்னா இருங்க, இது 10 ஒரே ரிசல்ட் இருந்தா நம்மள குழப்பிடும். 25 இப்ப நமக்கு இதுல 25 அப்படின்ற ரிசல்ட் வந்து மூணாவது ஃபங்க்ஷன்ல இருந்து வரணும். ரைட்டா? இந்த கோடு நான் உங்களுக்கு டெலிகிராம்ல பேஸ்ட் பண்றேன். இங்கேயும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு கூட நான் இதுல பேஸ்ட் பண்றேன். சரியா? டெலிகிராம்ல இந்த கோடை நான் பேஸ்ட் பண்றேன். நீங்க இதை ரன் பண்ணுங்க. எரர் வந்ததுன்னா நான் உங்களுக்கு அதை சரி பண்றதுக்கு மதியமா சொல்றேன். ரைட்டா? யாரும் எந்த ப்ரோக்ராமையும் ரன் பண்ணி பாக்குறதா எனக்கு தெரியல. சும்மா நீங்க நானும் போஸ்ட் பண்றேன், நீங்க அதை வந்து கேஷுவலா எடுத்துன்னு சாதாரணமா விட்டுடுறீங்க. ரைட்டா? நான் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் ரன் பண்ணி பாருங்க. நமக்கு வந்து சோர்ஸ் கோட் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் இதனோட எப்படி ரன் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால கரெக்டா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரியா? சரி பிள்ளைங்களா, இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறேன். போட்டு அதுல அந்த சோர்ஸ் கோட் வந்தது இல்லையா, நம்ம எடிட் பண்ணோம்ல, அந்த கோட் இங்க காப்பி பண்றேன். நீங்க இதை பாத்துக்கோங்க. சரியா? இது உங்களுக்கு அந்த பழசு வந்து எரரா இருக்குது. இது ஒரு செகண்ட் இருக்கு, நல்ல எரர் இருக்குது. அதை சரி பண்ணிட்டு இப்ப நம்ம இதுல போட்டிருக்கோம். இருங்க, சரி பண்ண சோர்ஸ் கோட் இதுல இருக்குது. ரைட்டா? ஆனாலும் கொஞ்சம் சின்னதா போட்டாதான் தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க பிள்ளைங்களா, இது நம்ம டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக்கிடுறேன். டெக்ஸ்ட் வந்து இதுவே ஸ்டாண்டர்டா ஒரு சைஸ் வச்சிருக்குதா? சரி, ஓகே. இதுக்கு சைஸ் வந்து நம்மளால மாத்த முடியல. சரி, போனா போதும். இதுல இருக்கிறது நான் உங்களுக்கு டெலிகிராம்ல போட்டேன், அதனால we are not losing anything. அதுல இருக்கிற கோடு நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. ரைட்டா? சரி பிள்ளைங்களா, இது நான் வந்து இதோட நிறுத்திடுறேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் அனோட்டேஷன்ஸ். அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். ரைட்டா? இவங்க இதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஊப்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இப்ப நம்ம ஃபங்க்ஷன் புதுசா ஒண்ணு பார்த்திருக்கோம். இது ரன் பண்ணதுக்கு 3 வழி இருக்குது அப்படின்னு பார்த்திருக்கோம். முடிஞ்சா நான் இப்போ உங்களுக்கு இதை இந்த ஃபங்க்ஷனை வந்து கம்போசர் வழியா ரன் பண்ணி காட்டப்பா. கம்போசர் வழியா அப்படி இல்லை, நான் இதை சேவ் பண்ணிட்டு இந்த நோட்பேட் ஃபைல்ல சேவ் பண்றேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் எஸ், ஃபுல் ஸ்கிரீன் தானே ஷேர் பண்றேன், அதனால நான் என்ன பண்றேன், ஆட் டாட் இங்க பாருங்க ஆல் ஃபைல்ஸ்னு மாத்தணும். மாத்திட்டு ஆட் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்குதா, ஃபங்க்ஷன் டாட் HTMLன்னு கொடுக்குறேன். சரியா? ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டுன்னா இப்ப என்னோட இருங்க, இப்ப நான் என்ன பண்றேன், ஃபைல் மேனேஜர்ல போயிட்டு டாக்குமெண்ட்ஸுக்கு போறேன். டாக்குமெண்ட்ஸ்ல போயிட்டு இங்க ஃபங்க்ஷன் டாட் HTML வந்திருக்குதா, இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னு கொடுத்து ரன் பண்ணி பார்க்க போறேன். ஏதாவது எரர் இருந்ததுன்னா இப்பயே சரி பண்ணிட்டு அப்படியே நான் உங்களுக்கு சோர்ஸ் கோட் கரெக்டட் சோர்ஸ் கோடே அனுப்பிடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஓப்பன் வித் கொடுக்குறேன், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். இதெல்லாம் நான் இந்த மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆச்சு, அது எதுக்கு, அது ஒரு வேஸ்ட். ஓப்பன் வித்ல வந்து நான் தப்பான சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணிட்டேன். ஃபயர்ஃபாக்ஸ் கிடையாது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கிடையாது, எட்ஜ்ன்றது இங்க இருக்குதா இல்லையாம்மா? ஆப்பரா தான் இருக்குதா? ஆப்பரா, சரி, ஆப்பராவே சூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ன்றது ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால இருக்க வேண்டிய நல்ல ப்ரௌசர், அது யாரும் பயன்படுத்துறது கிடையாது. அதனால நம்ம எப்ப வேகமா வேலை செய்யணும்னு கம்ப்யூட்டர் கிட்ட எதிர்பார்க்கிறோமோ அப்பதான் ஸ்லோவா இருக்கும். கொஞ்சம் அது வேலையை முடிச்சுன்னு வரட்டும், கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுவோம். ஆமா, சரி, அட்லீஸ்ட் வந்து ஃபயர்ஃபாக்ஸ்ல ஓப்பன் ஆகுதா பார்ப்போம். எல்லா ப்ரோக்ராம்லயும் பொறுமையா தான் ஓப்பன் ஆகுது.
சரி பிள்ளைங்களா, இங்க பாருங்க 3 பட்டன் இருக்கு பாருங்க. நோ ஆர்குமெண்ட், நோ ரிட்டர்ன். இதை பிரஸ் பண்ண உடனே இங்க பாரு ஒரு நம்பர் என்டர் எக்ஸ்ன்னு கேக்குதா, நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன். ஓகே. என்டர் ஒய்ன்னு கேக்குதா, 5ன்னு கொடுக்குறேன். இது ரெண்டையும் சேர்த்து 8ன்னு எனக்கு ரிசல்ட் வரணும். 3 + 5 = 8ன்னு சொல்லுதா, கரெக்டா ரன் ஆயிடுது. இதுக்கு அடுத்தது வித் ஆர்குமெண்ட்ஸ் நோ ரிட்டர்ன். இதுக்கு வந்து 17ன்னு ரிசல்ட் வரணும். 10 + 7 17 ரிசல்ட் கரெக்டா கொடுத்துருக்கு. வித் ஆர்குமெண்ட்ஸ் வித் ரிட்டர்ன் இது வந்து 25ன்னு வரணும். 25 கரெக்டா வருது. இந்த ப்ரோக்ராம் சரியா ரன் ஆகுது பிள்ளைங்களா. நம்ம இது வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்ல போட்டிருக்கிற சோர்ஸ் கோட் அப்படியே நீங்க ரன் பண்ணீங்கன்னா ரன் ஆகும். ஓகேவா? சரி, நாம இப்ப என்ன பண்றோம், திரும்ப ஸ்கிரீன் ஷேரிங்க வந்து அந்த இதுக்குள்ளால கொண்டு போயிடுவோம். அதுக்கு பேர் என்ன சொல்லு, அதுக்கு பேரு நம்மளோட பிரசன்டேஷன். ஓகேவா? இருங்க, ஸ்கிரீன் ஷேர் மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். ஃபுல் ஸ்கிரீன் தேவையில்லை நீங்க நமக்கு. இதுல வந்து ஊப்ஸ் பத்தி சொல்றாங்க பாருங்க. இது நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டெலிகிராம்ல போட்டுடுவோம். சரி, இது ஊப்ஸ் பத்தியும் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஊப்ஸ் பத்தி இப்ப நான் சொல்றேன். ஆனா இதுவும் நாளைக்கு நான் திரும்ப நடத்துவேன். அதாவது இது எப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம், இன்னைக்கு முடிக்க போறது கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் கான்செப்ட் லெவல்ல கொஞ்சம் புதுசான விஷயம். இது என்ன கேட்டீங்கன்னா, நாம வந்து சாதாரணமா ப்ரோக்ராம் எழுதும்போது ஃபங்க்ஷன் சொல்லி எழுதுறோம். இப்படி ஒரு சில ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருளை பத்தின ஃபங்க்ஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃப்ரூட் பத்தி எழுதுறோம், ஒரு காலேஜ் பத்தி எழுதுறோம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் பத்தி எழுதுறோம் அப்படின்னா, அதை பத்தி ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், அது செய்யக்கூடிய வேலைகளை ஃபங்க்ஷனா எழுதுவோம். அதுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இங்க சொல்றோம், வேரியபிள்ஸா டிக்ளேர் பண்ணுவோம். சரியா? இந்த மாதிரி செஞ்சு நாம ப்ரோக்ராம் எழுதுனா அதுக்கு என்ன பேர் சொல்றோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம், ஊப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஊப்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். ஓகேவா? இது எதுக்காக ஊப்ஸ் இருக்குது, இதனோட பர்பஸ் என்ன, நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருக்கிறோமான்னா ஆமா. எப்படின்னா, சாதா வெறும் ஃபங்க்ஷனா எழுதும் போது நமக்கு ஓரளவுக்கு தான் அதை பத்தி புரியும். ஆனா ஊப்ஸ் வழியா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வழியா நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா அந்த கான்செப்டை வந்து ஈஸியா புரிஞ்சுன்னு ஃபங்க்ஷனை எழுதிட முடியும், ப்ரோக்ராமை எழுதிட முடியும். சரியா? ஓகே. இங்க OOPS stands for Object Oriented Programming System. OOPS ஓட full form வந்து Object Oriented Programming System அப்படின்னு சொல்றோம். ஆப்ஜெக்ட்னா என்னது? பொருள். ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள். ஒரு பொருளை பத்தி நம்ம வந்து டைரக்டா அந்த பொருள் மாதிரியே ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி நாம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். சரியா? இதுல சாதா ப்ரோக்ராம்ல இருந்து இது எப்படி வித்தியாசப்படுதுன்னா, வெறும் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கிடையாது. அந்த ஃபங்க்ஷனை எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு கிளாஸ் அப்படின்ற அமைப்பை நம்ம பயன்படுத்துறோம். சரியா? ஓகே. Object is a programming entity having properties to store values and methods to work with properties. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஊப்ஸ்ல வந்து 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து அந்த ஊப்ஸுக்கு தேவையான கிளாஸுக்குள்ளால இருக்கக்கூடிய பண்புகள், அதை ஸ்டோர் பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சரியா? ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது வேரியபிள் தான். அதே மாதிரி அது செய்யக்கூடிய வேலைகளை செய்யறதுக்கான ஃபங்க்ஷனை நம்ம ஊப்ஸுக்குள்ள போனோடனே மெத்தட்ஸ்ன்னு சொல்றோம். இங்க பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ், மெத்தட்ஸ். ஊப்ஸ்ல வந்த உடனே வேரியபிள ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம், ஃபங்க்ஷன் அதாவது வந்து ஃபங்க்ஷனை வந்து மெத்தட்னு மாத்திடுறோம். ஓகேவா? நாமே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சின்னதுல எல்லாம் வந்து சாதாரணமா இருப்பாங்க, பெரியவங்களான உடனே பேரை மாத்தி வச்சுக்குவாங்க. இப்படிதான் கூப்பிடணும், அப்படிதான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அவங்களுக்குன்னு ஒரு பெரிய கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு வரதுக்கு முன்னால வேரியபிள்னு நாம சொன்னது ஊப்ஸ்ல வந்த உடனே ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். அதே மாதிரி ஊப்ஸ்க்கு முன்னால நாம ஃபங்க்ஷன் சொன்னது இங்க மெத்தட்னு சொல்றோம். அப்ப 2 புது விஷயத்தை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஒண்ணு வந்து நம்மோட என்னது வேரியபிள், அதுக்கு பேரு ப்ராப்பர்ட்டி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அதுக்கு பேரு மெத்தட். இந்த 2 தான் நமக்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றது. ஓகேவா? சரி பிள்ளைங்களா, இதுக்கு அடுத்தது JavaScript supports object creation using function. இங்க என்ன கேட்டீங்கன்னா, ஊப்ஸ் பண்ண முடியும், இதுல வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஊப்ஸ் பண்றதுக்கு உதவி செய்து JavaScript சிம்பிள் ஆக்குது. இப்போ நீங்க ஜாவா, C++, C# இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு பயன்படுத்தணும். அது வந்து ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு உதவி செய்யுது.
இவங்க என்ன பண்ணாங்க, அதை சிம்பிளிஃபை பண்றதா சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் வழியாவே ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்கு உதவி செய்யறோம்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அது நம்ம பாத்துக்கலாம். ரைட். அடுத்தபடியா இது எல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதாவது இதுல எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு அடுத்த ப்ரோக்ராம்ல இருக்குது. A function can be converted to a class definition. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்றோம் இல்லையா, அதே கிளாஸா மாத்த முடியும். எப்படி பண்ணலாம், எப்படி அப்படின்னா இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம்ல இருக்கு. எப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிட்டு அந்த கிளாஸோட நேம் நாம சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேஸ் ஓபன் பண்றோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உள்ளால மெத்தட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது வந்து தானாவே ஆப்ஜெக்டா மாறிடும். ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியா a variable declared inside a function is accessed using dot operator. நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளால, ஃபங்க்ஷன் கிடையாது ஆக்சுவலா கிளாஸ் டெக்ளரேஷன், கிளாஸ் டெக்ளரேஷனுக்குள்ளால நம்ம பயன்படுத்தக்கூடிய வேரியபிள டாட் ஆபரேட்டர் வழியா வெளியில எடுக்கலாம். சரி, a method is declared using the expression this dot method equals function அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணலாம்னு சொல்றாங்க. எப்படின்னா ஒரு நம்ம உள்ளால போய் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஊப்ஸ்ல ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும், வெறும ஃபங்க்ஷன் கீவேர்டு பயன்படுத்தக்கூடாது. this dot method equals அப்படின்னு சொல்லிட்டு அதே add 1 add 2 அதெல்லாமே பண்ண முடியும். ஆனா this dot method அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு நாளைக்கும் திரும்ப நடத்துறேன். இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு இது எந்த அளவுக்கு புரியுன்றது எனக்கு தெரியல. ஓரளவுக்கு இப்போதைக்கு நாம இதை பார்த்துருவோம். நாளைக்கு இதை ரன் பண்றதுக்கும் திரும்ப சொல்றேன். நாளைக்கு தான் ரன் பண்ண போறோம், இன்னைக்கு ரன் பண்ண போறது இல்லை. இன்னைக்கு சும்மா இதை பார்க்க தான் போறோம். ஹெட் சரியா, அதுக்கப்புறம் டைட்டில் இங்க HTML மேல மறைஞ்சு போயிருக்குது. சரியா, HTML மேல டேக் இருக்குது. அப்புறம் oops using JavaScript சொல்லட்டுமா, டைட்டில் இங்க பாருங்க. ஸ்கிரிப்டுக்கு உள்ளால இருக்கிற இந்த போர்ஷன் தான் நமக்கு முக்கியம். ஸ்கிரிப்ட்/ஸ்கிரிப்டுக்கு உள்ளால இந்த போர்ஷன்ல இன்னைக்கு கான்சென்ட்ரேஷனை கொடுப்போம். மீதி எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த பகுதி தான் நாம அந்த ஃபங்க்ஷன், அதாவது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணக்கூடிய பகுதி. சரியா, என்ன சொல்லுது பார்ப்போம். ஃபங்க்ஷன் ஸ்டூடெண்ட். சரியா, ஸ்டூடெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றாரு. ஆக்சுவலா இது வெறும் ஃபங்க்ஷன் கிடையாது, ஆப்ஜெக்ட். ஸ்டூடெண்ட் நேம்ல ஒரு புது கிளாஸ். கிளாஸ்னா என்னது, நீங்க இதுல ஸ்டூடெண்ட்னு சொல்லி வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ன்ற பேர்ல இனிமே நீங்க என்ன பண்ணலாம், வேரியபிளே டிக்ளேர் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் எக்ஸ், ஸ்டூடெண்ட் ஒய், எப்படி நம்ம வந்து வேர் எக்ஸ் வேர் ஒய் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சரியா, வேர் அப்படி சொல்றோம்ல, அதுல பாத்தீங்கன்னாக்கா வேர் S1 ஈக்குவல்ஸ் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண முடியும். அதுதான் வந்து இதனுடைய அர்த்தம். சரியா, ஃபங்க்ஷன் ஸ்டூடெண்ட் நேம் கமா DOB கமா கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ப்ராப்பர்ட்டியோட அனுப்புறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாருங்க, this dot name, இதுக்கு பேரு ப்ராப்பர்ட்டி, இது வேரியபிள். இது நம்ம ஆர்குமெண்டா கொடுத்த நேம். இதோ பாருங்க பிள்ளைங்களா, ஒரே பேர்ல 2 பேர் இருக்கிறாங்க, நாம குழம்பிடக்கூடாது. சில படத்துல டபுள் ஆக்ட் வருவாங்கல்ல, டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட். சில சமயத்துல நம்ம இவர் தசாவதாரம் மாதிரி படத்துல நம்ம எல்லாம் பார்க்க ரெடியா இருந்தோம்னா கமல் வந்து 10 ஆக்ட் அந்த மாதிரி எல்லாம் வருவார்ல, அது மாதிரி இந்த நேம்ன்றது இந்த வேரியபிள் தான். ஆனா திஸ் டாட் நேம்ன்றது தனி. அதே மாதிரி டிஓபின்றது இந்த டிஓபி. எப்படின்னா இது வந்து ஆர்குமெண்ட், இது வந்து வேரியபிள். இந்த டிஓபின்ற வேரியபிள் தான் இங்க வருது. அதே மாதிரி கிரேடுன்றது இந்த ஃபங்க்ஷனோட கிரேட் இங்க வருது. ஆனா இந்த ரைட் சைட்ல இருக்கிற கூடிய திஸ் டாட் நேம், திஸ் டாட் டிஓபி, திஸ் டாட் கிரேட், இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 3 பேருக்கு என்ன காமன் நேம்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 3 பேரோட பேரு ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா? சரி, ஐயோ இதை நான் உங்களுக்கு டெலிகிராம்ல போட மறந்துட்டேன் இல்லையா, ஒரே ஒரு செகண்ட் இருங்க. இந்த கோடு வந்து செலக்ட் ஆல் கொடுத்து டெலிகிராம்ல போட்டுடுறேன். செலக்ட் ஆல், ஒரே ஒரு செகண்ட் டெலிகிராம்ல பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுல இருக்கிற எரர்லாம் நான் அப்புறமா கரெக்ஷன் பண்றேன். இப்போதைக்கு வந்து இந்த கோடு நீங்க சும்மா அதுல ரெஃபர் பண்றதுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. சரியா, ஓகே பிள்ளைங்களா? இப்ப அந்த வேரியபிள் திஸ் டாட் நேம், திஸ் டாட் ஏஜ், சாரி திஸ் டாட் டிஓபி, திஸ் டாட் கிரேட், இந்த 3க்கும் பேரு ப்ராப்பர்ட்டிஸ்னு பேரு. சரி, அதுக்கப்புறமா மெத்தட் டிக்ளேர் பண்றோம் பாருங்க. திஸ் டாட் கெட் நேம் ஈக்குவல்ஸ். இப்ப திஸ் டாட்னே திரும்பவும் ஆரம்பிக்கிறோம். கெட் நேம்ன்றது நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய மெத்தட். திஸ் டாட் கெட் நேம் ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட் கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு ரிட்டர்ன் திஸ் டாட் நேம், நம்ம வாங்கி வச்சிருக்கிற பேரு அனுப்பு. திஸ் டாட் டிஓபி ஈக்குவல் கெட் டிஓபி ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ரிட்டர்ன் திஸ் டாட் டிஓபி. அப்புறம் திஸ் டாட் கெட் கிரேட்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் திஸ் டாட் கிரேட். அப்புறம் கிரேட மட்டும் செட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். கெட்னா திரும்ப கொடு, செட்னு சொன்னா நான் கொடுக்கறத வாங்கிட்டு உள்ள வை அப்படின்னு அர்த்தம். திஸ் டாட் செட் கிரேட் அப்படின்றது என்ன சொல்லுது பாருங்க. திஸ் டாட் செட் கிரேட் வந்து ஃபங்க்ஷன் ஜிஆர்ன்ற ஆர்குமெண்ட் வாங்குது. வாங்கிட்டு என்ன செய்யுது, திஸ் டாட் கிரேட்னு நம்ம மேல டிக்ளேர் பண்ணோம்ல ஒரு வேரியபிள் இங்க இருக்குது பாருங்க. இந்த இடத்துல திஸ் டாட் கிரேட்
இந்த திஸ் டாட் கிரேட்ல போயிட்டு ஜிஆர்ல நம்ம கொடுத்த புது வேல்யூவை அசைன் பண்ணிடுது. ஓகேவா? இது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் நாம உருவாக்குறோம். இதுக்குள்ளால this dot name, this dot dob, this dot grade னு மூணு ப்ராப்பர்ட்டி இருக்குது. this dot get name, this dot get dob, this dot get grade னு சொல்லிட்டு மூணு ஃபங்க்ஷன் இருக்குது. this dot get grade னு set grade னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ராவா இருக்குது. சரியா பிள்ளைங்களா? இதோட நாம இன்னைக்கு கிளாஸை க்ளோஸ் பண்ணுவோம். இன்னையோட டேர்ம்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு இதுல அப்படியே பவர் பாயிண்ட்ல டைப் பண்ணிடலாம். இன்னையோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன, நியூ டேர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்றத சொல்லிடலாம். ரைட்டா? அதை நானும் ரிசைட் பண்றேன், நீங்களும் ரிசைட் பண்ணணும். அதே மாதிரி சோர்ஸ் கோட ரன் பண்ண சொல்லிருக்கேன், நீங்க ரன் பண்ணி எனக்கு ரிசல்ட் போடுங்க. இது நீங்க ஸ்லாக்கா விடுறீங்க, தப்பானது. ஓகேவா? நீங்க எல்லாத்தையும் ரிசல்ட் வந்து எனக்கு தேவை, நீங்க கரெக்டா சோர்ஸ் கோட ரன் பண்ணி ரிசல்ட் கொடுங்க. இப்போ நான் ஃபுல் ஸ்கிரீன் ஷேரிங்ல கொடுத்துருக்கிறேன். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னாக்கா உங்களுக்கு அந்த பவர் பாயிண்ட்ல விண்டோஸ் ஆர் பவர் பிஎன்டி, ஐயோ என்னடா இது, பவர் பிஎன்டி. ஓகேவா? நான் உங்களுக்கு பவர் பாயிண்ட்ல இந்த டேர்ம்ஸ் இன்னையோட டேர்ம்ஸ் மட்டும் டைப் பண்ணி போட்டுறேன். சரியா? இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் சம்பந்தமா கொஞ்சம் டேர்ம்ஸும் ஊப்ஸ் சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் டேர்ம்ஸும் போட வேண்டியது இருக்கு. அவ்வளவுதான். ஒன்னு வந்து ஃபங்க்ஷன் ரிலேட்டட் டேர்ம்ஸ், இன்னொன்னு வந்து ஊப்ஸ் ரிலேட்டட் டேர்ம்ஸ். அவ்வளவுதான். அதை முடிச்சோன்னா இன்னையோட கிளாஸை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் செஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். சரியா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் டைம் தேவை. க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் செஷனுக்கு வந்துடலாம். இன்னும் உங்களுக்கு டெலிகிராம்ல அட்டெண்டன்ஸ் வந்து டெலிகிராம்ல அட்டென்ட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் நீங்க அதுல மார்க் பண்ணுங்க. அப்புறம் ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அது என்ன கேட்டீங்கன்னா, நேத்திக்கும் இன்னைக்கும், நேத்திக்கு நான் அட்டெண்டன்ஸ் போட மறந்துட்டேன், சொல்ல மறந்த கதை. அப்புறம் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடுறேன். ஏதாச்சும் எரரா மெசேஜ் வந்ததுன்னா, அதாவது எரர்னா என்ன கேட்டீங்கன்னா, நேத்திக்கோ இன்னைக்கோ இந்த டேட்டை போட்டு ஏதாவது மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒன்றும் அதை பெருசா கண்டுக்க வேண்டியது இல்லை. நான் பாத்துக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் எடுக்கும்போது யாருக்காவது போடாம இருக்கிறேன்னாக்கா நான் அதை சரி பண்ணிடுறேன். ஏன்னா முன்னே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஒரு அதுக்கு பேர் என்னது எம்ப்ளாயபிலிட்டி போர்ட்டல டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுது. நீங்க எல்லாரும் லாகின் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் சரி. அதே மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நீங்க அதுக்காக பாத்துட வேணாம். டேர்ம்ஸ் இன் டுடேஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது லிஸ்டா மாத்திடுவோம், அதாவது நம்பர்டு லிஸ்டா மாத்திடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ல வந்து ஃபங்க்ஷன் கீவேர்ட், அடுத்தது நேம் ஆஃப் ஃபங்க்ஷன், ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன், அப்புறம் ரிட்டர்ன் வேல்யூ. ரிட்டர்ன் வேல்யூ. அதுக்கப்புறம் இது வந்து கர்லி பிரேசஸ் இருக்கும், நாம அது வந்து பெருசா சொல்ல வேண்டியதில்லை. இதுக்கு அடுத்தபடியா ஊப்ஸ். ஊப்ஸ்ன்றது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். ஓகேவா? இதுல என்னென்ன இருக்குது பாத்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது மெத்தட்ஸ். ஓகேவா? ஊப்ஸ்க்குள்ளால ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. நம்மளுடைய சாதா வேரியபிளை வந்து நாம இங்க ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். சாதாரண ஃபங்க்ஷனை இங்க வந்த உடனே நம்ம என்ன சொல்றோம், பேரை மாத்தி மெத்தட்னு சொல்ல ஆரம்பிச்சிடறோம். ஓகேவா? சரி பிள்ளைங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நான் இதை அப்படியே ஒரு தடவை சொல்லிடுறேன், ஒரு செகண்ட். F1 F11 F1 Shift F5 அப்படியே இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு குரூப்லயும் போட்டுடுறேன், டெலிகிராம் குரூப்ல. நீங்க இதுல இருக்கிற வார்த்தைகளை சொல்லி இது பண்ணுங்க. நம்ம இப்ப என்ன சொல்றோம், இன்னைக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்கிறத சொல்லிடலாமா? டேர்ம்ஸ் சொல்றேன். ஃபங்க்ஷன் கீவேர்ட், name of function, arguments for function, return value, oops, object oriented programming system, properties, methods. சரியா பிள்ளைங்களா? நாம இப்ப இந்த செஷனை க்ளோஸ் பண்ணுவோம், திரும்ப அப்படியே ரீஜாயின் பண்ணிக்குவோம். சரியா? ஓகே சார். ஓகே பிள்ளைங்களா, ஓகேப்பா, பை.